மொபைல் ரிப்போர்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மான் பூங்கா டியர் பார்க் திருகோணமலையில் தான் நிற்கிறோம். சரி வாங்க இது சுவாரஸ்யமான வீடியோக்குள்ளே போகலாம். மான்களை பார்க்குறப்போ யாருக்குத்தான் எனக்கு மான் பிடிக்காதுன்னு சொல்ல மனம் வரும். உண்மையிலேயே அழகான உயிரினமாகத்தான் இருக்கிறது மான். திருகோணமலை மான் பூங்காக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கேயே உங்களுக்கு இயற்கையான மரக்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த மரக்கறிகளை வாங்கி நாங்கள் மானுக்கு ஊட்டக்கூடியதாக இருக்கும். மற்றும் மானோட நாங்கள் மிகவும் அழகாக எங்களுடைய நேரத்தை செலவிட்டு போகக்கூடிய மாதிரியும் இருக்கும். திருகோணமலைக்கு வர சுற்றுலா பிரயாணிகள் உண்மையிலேயே இந்த மான்களோட அவங்களோட நேரத்தை செலவிட்டு போகாத தருணம் இருக்க முடியாது என்றுதான் கூறலாம். ஓகே, இந்த மான்களை பற்றியும் நாங்கள் சில விடயத்தை பார்க்கலாம். நாங்கள் சிலவளை பார்த்துருப்போம். சில மான்களுக்கு கொம்பு இருக்கும், சில மான்களுக்கு கொம்பு இருக்காது. உண்மையிலேயே இந்த ஆண் மான்களுக்கு தான் பொதுவாக கொம்புகள் இருக்கும். இந்த கொம்புகளை பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் அநேகமாக இந்த கொம்புகள் விழுந்து அவைகளுக்கு புதிதாக கொம்புகள் வளர்றதை காணக்கூடியதாக இருக்கும். மான்கள உடல் அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் அவை வேகமாக ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைந்திருக்கும். புல், இலைகள், காய்கள் போன்றவற்றை தான் மான்கள் உணவாக உட்கொள்கின்றன. மான்களுடைய கண்களாக இருக்கட்டும், அவற்றின் அழகான உடல் அமைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து உண்மையிலேயே ஒரு அழகான உயிரினமாக மான்களை சித்தரிக்கின்றது. அதுதான் உண்மையும் கூட. சாதுவான பிராணியாக காணப்படக்கூடிய மான்கள் அதிக எண்ணிக்கையாக திருகோணமலையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே சுற்றுலா பிரயாணிகளுக்கும் நாங்கள் பாராட்டுகளை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் மான்களை அவர்கள் அணுகும் முறை கூட மிகவும் அழகாக இருக்கின்றது. கவனமாக மான்களை பாதிக்காத வண்ணம் அவற்றை அணுகுவதையும் அநேகமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த மான்களுக்கு உணவூட்டுவது, அதுபோல மான்கள் இருந்த அசைவுகளை எல்லாம் பார்த்து ரசிப்பது, சிரிப்பது, மகிழ்வது என்று அனைத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் புகைப்பட கலைஞர்கள் மற்ற வீடியோஸ், போட்டோஸ் அப்படி நிறையவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்களும் இந்த மான்களோட நேரத்தை செலவழிக்க விரும்பினா வாங்க திருகோணமலைக்கு. கண்டிப்பாக நீங்க மான்கள் இந்த பார்க்கல மட்டும் இல்லாம நீங்க இந்த வீதியோரங்கள்ல கூட காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்களும் மான்களை அதுபோல மற்ற விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு எங்களாலான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று கூறி ஓகே, நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இணைந்து கொண்டமைக்கு நன்றி.